ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஈவினிங் போல் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமிக்கு பழம், பொரி, கொண்டக்கடலை எல்லாம் படைச்சி நாங்கள் என்ன பழம்லாம் வச்சோம்னா ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை, பேரிக்காய், வாழைப்பழம்லாம் வச்சோம். அப்புறம் பாயாசம் செஞ்சிருந்தோம். அது அப்புறம் பிள்ளையார் கொடுத்துருந்தோம். மஞ்சளில் பிள்ளையார் கொடுத்து சாமி முன்னாடி எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கார் லேப்டாப்பு வச்சுருந்தோம். நல்லபடியாக எங்கேயும் முடிந்தது சரஸ்வதி விஜயின் சிறப்பு வழிபாடுகள். என் வீட்டுக்காரர் தான் தேங்காய் உடைச்சி சூடம், பத்தி எல்லாம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சார். கடைசியாக நான் எல்லாத்தையும் சாமி காமிச்சதுக்கப்புறம் விபூதியெல்லாம் பூசினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. நிற சொம்பில் சூடத்தை தீபத்தில் பொருத்தி அழுங்காமல் குறுக்காமல் கொண்டு போய் போடணும். அது எரியணும். அப்படி எரிஞ்சிச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. வருஷம் சரஸ்வதிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செஞ்சு முடித்தோடனே நானும் எங்கள் அக்காவும் இந்த வேலையத்தை பார்ப்போம். அடுத்த நாள் நம்ம படைச்ச எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுக்கிறப்பவும் எங்கள் அப்பா எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் எங்கள் அக்காவும் மட்டும் போய் இதே மாதிரி சூடத்தை பொருத்துவோம். இது ஒரு நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கீழே போய் வண்டிக்கு எலுமிச்சம்பழத்தை வண்டியில் வச்சு ஏற்றி வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்.